வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் மண்ணை கலையுருவி. ஆக்சுவலி எத்தனை தடவை பேசினாலும் இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காது போல இருக்குங்க. ஆண்கள் திரும்பவும் சொல்கிறேன், எல்லா ஆண்களையும் சொல்லலை, சில சில ஆண்கள் நாங்கள் ஆண்கள் தான், நீங்கள் பெண்கள் தான், உங்கள் உடல் ஒரு பொருள், காட்சி பொருள் தான், அதை நாங்கள் அப்யூஸ் பண்ணுவோங்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. +2 படிக்கிற பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு, அந்த வழக்கு இன்னுமே கண்டுபிடிக்கப்படலை. என்ன தான் சொல்கிறதுனே தெரியல. ஆனால் காவல்துறைக்கு இவ்வளோ ஒரு கஷ்டமான, பக்கத்துலேயே 150 மீட்டர் பக்கத்தில் கடந்த ஒரு சடலத்தை மறுநாள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னுமே அதுக்கான காரணம் யார், குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலை. இது ஒரு பக்கம் போகையில் அடுத்த 2 விஷயம். சரி, வயசு பிள்ளை தான் இப்படி பண்ணாங்கன்னா, 7 வயசு பாப்பா குமாரபாளையமில் ஒரு நாய், அந்த பாப்பா ட்ரெஸ்ஸோடு காணுன்னு தேடி இருக்காங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் ரத்தத்தோடு அழுதுகிட்டு வரும்போது தான் தெரிஞ்சிருக்கு. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நிஜமாகவே இந்த இடத்துல அரசையும், அரசாங்கத்தையும், காவல்துறையையும், சட்டத்தையும் கண்டிக்க வேண்டிய நிலைமையில தாங்க பொதுமக்கள் நாம் இருக்கோம். ஏன் அப்படின்னா, அந்த நாய் ஏற்கனவே போக்சோவில் கைதான நாய். நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தனை எப்போ போக்சோவில் போடுவாங்க? கண்டிப்பாக அது தெரிஞ்சு அந்த நாய் குழந்தைகிட்ட தப்பாக நடந்துட்டுருக்குங்கிற, அதுவும் சின்ன பசங்கக்கிட்ட தப்பாக நடந்துகிட்ருக்கான், ஆம்பளை பசங்கக்கிட்ட. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம போக்சோ போடுவோம், குழந்தைங்கக்கிட்ட, சின்ன பசங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கும் போது. அப்படிப்பட்ட நாயெல்லாம் வெளியில் விட்டதே தப்பு. போக்சோவில் ஒரு நாய் உள்ளே போகுதுன்னா, அந்த நாய் உள்ளேயே சாவணும், இல்லைன்னா டைரெக்டாக தூக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு வெளியில் விட்டு, அது இன்னொரு பச்சை மண்ணை ரத்தத்தோடு வந்திருக்குங்க, ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக. அந்த பச்சை மண்ணை சீரழிச்சிருச்சு. இப்போ யாரை நொந்துக்கிறது சொல்லுங்கள்? நான் திரும்ப திரும்ப எல்லா பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன், சுற்றி உள்ள எல்லா ஆண்களும் நல்லவர்கள் இல்லை. உடன் பிறந்த சகோதரனையும் பெற்றெடுத்த தந்தையும் தவிர யாருமே நல்லவங்க இல்லை, நம்பாதீங்க. யாரோ ஒரு நாய் இப்போ அந்த குழந்தைய கடிச்சு வச்சிருச்சு, வெறி பிடிச்ச நாய். சரி, குழந்தைய அப்படி பண்ணிட்டான்னு பார்த்தா, நம்ம எல்லாரும் தெய்வமாக பார்க்குற காவல், எல்லா காவலர்களும் இல்லை, சில மிருகங்கள். ஒரு பெண் காவலருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி பாலியல் வன்கொடுமை நடத்தியிருக்காரு.